அயனார் துணையில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சேரனும் நிலாவோட அப்பாவும் விட்ட சவாலில் இப்போது நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா ஒரு பிளான் சக்ஸஸ் ஆக போகுது. நிலாவும் அவங்க வீட்டுக்கு போகிறதுனால ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் சேரனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நிலாவோட அப்பா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா நிலாவை அவங்க கூடயே வச்சுப்பாங்க, அதனால நிலாவை அங்கே அனுப்பக்கூடாது அப்படின்னு சேரனுக்கு ஒரு நினப்பு. அந்த சேரன் அதனால ஏதாவது ஒரு பிளான் போட்டு நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக விடாமல் பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நிலாவும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியாக இருப்பாங்க, வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு. அந்த டைமில் சேரன் நான் வர்றதில்ல ஊருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு சவாரி இருக்குது, அதனால அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, நாங்கள் வேணா 2-3 நாள் கழித்து வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழன் அண்ணா சொல்லுவாங்க, ஆனால் எப்படி தனியாக நிலாவை மட்டும் அனுப்புறது, முறையாக இருக்காதுல்ல, சேரனும் கூட வந்தால் தான் நல்லாயிருக்கும், மாப்பிள்ளையும் பொண்ணும் போனால் தானே முறையாக இருக்கும் வீட்டுக்கு போகிறது, அதனால நிலாவை மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால சேரனை கம்பல் பண்ணுவாங்க, டே இதை இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு ஓனருக்கு ஃபோன் போட்டு சொல்லுடா, இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதெல்லாம் பேசிட்ட முன்னே அவர் ஒத்துக்கிறதில்லன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சேரன். உடனே நிலாவோட அப்பா சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் வேணால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு கூட ஒன்றும் பிரச்சனை, பொறுமையாக கூட வாங்க, நான் அதுக்கு முன்னாடி நிலாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிலா சொல்லுவாங்க, அதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் மட்டும் போகிறேங்க, நீங்கள் பின்னாடியே வாங்கன்னு சொல்லுவாங்க. சேரன் நினைப்பாங்க, என்னடா இது, நாம் ஒன்று நினச்சா இவன் ஒரு பிளான் போடுறாங்களே, இவர் என்ன தான் பண்ணுறதுக்கு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அண்ணா நான் இல்லைன்னா ஓனர்கிட்ட பேசி பார்த்துட்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அண்ணா கிட்ட சொல்லிட்டு போவாங்க. வெளியே போய் நின்றுட்டு, நான் இப்போ என்ன தான் பண்ணுறது, இது ஒரு மாதிரி பயமாகவே இருக்கேன், நிலா எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு வெளியே நின்றுப்பேன் யோசிச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு சொல்லுவாங்க, நான் பேசிட்டு வந்துட்டேன் ஓனர்கிட்ட, அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் சொன்னார் ஆனால் நான் ஒத்துக்க வச்சுட்டேன் எப்படியோ சேரன் சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும். அடுத்து சரி நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சேரனும் போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பாண்டியன் போய், டே சேரா நீ உள்ளே போகிறாங்க. அப்போது டே சேரா நீ சொன்ன மாதிரி ஏதோ இது சூழ்ச்சி தான் போலடா, பார்த்து இருந்து கூட போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணேன், ஏதாவது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், நீ பாட்டுக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாண்டியன். அங்கே எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் போனதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்ப போகிறாங்க. கிளம்புனப்போ பல்லவன் அழுந்துட்டு இருப்பாங்க. நிலா கேட்பாங்க, ஏன்டா பல்லவ அழுற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அண்ணி, நீங்கள் இத்தனை நாள் இருந்துட்டு இல்லாமல் இப்போ இருக்கிறப்போ வீடே வெறிச்சோடி போயிருக்கோம், எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கிட்டே இல்லை வந்துடுறேன், 1 வாரம் தானே, சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்லுவாங்க. அப்புறம் பல்லவனுக்கும் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஏற போவாங்க. போனதும் வர்றப்போ கரெக்டாக சேரனோட அப்பா வந்துடுவாங்க. வடையும் வாங்கிட்டு வருவாங்க. என்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டீங்க போல் அப்படின்னு கேட்பாங்க நிலாவோட அப்பா கிட்ட. ஆமாம் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வடை கொடுப்பாங்க. பத்திரமா இருமா நிலா, பார்த்து சூதானமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. வடையும் கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. போகிற வழியில் சாப்பிட்டுக்கோ, எப்படியும் சாப்பிடாம தான் போயிருப்பீங்க, பசி எடுக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பயும் பல்லவன் அழுந்துகிட்டே இருப்பாங்க. சோழன் நான் அழாதுடா விட்டுறா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா அதை பார்த்துட்டு, பல்லவன் நான் சீக்கிரமாக வந்துடுவேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சேரனை ஏற சொல்லுவாங்க காரில். ஏன்னா சேரன் ஏறாமல் தயங்கிட்டு நின்று இருப்பாங்க. அப்புறம் ஏறினதுக்கப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. போகிறப்போ அப்படியே பேசுவாங்க. நிலா அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றிப்பா, என்னால் மறக்கவே முடியாது, என்னை மன்னிச்சிட்டு நீங்கள் இப்படி எனக்காக இவ்வளோ தூரம் பார்த்துட்டிங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அதை கேட்டு கொஞ்சம் ஒரு ஓரமாக நிறுத்து வண்டியை அப்படின்னு சொல்லி டிரைவரை சொல்லுவாங்க. அந்த டிரைவர் கூட வெளியே போய் பேசுவாங்க. 2 பேரும் பேசிட்டு டிரைவரை வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு போனதும் சேரனை வண்டி எடுக்க சொல்லுவாங்க. நீ போய் டிரைவ் பண்ணு சேரா அப்படின்னு சொல்லி சேரனை போக சொல்லுவாங்க. சேரன் இருந்த இடத்துல நிலாவோட அப்பா உட்காந்துப்பாங்க. அப்புறம் உட்காந்துட்டு சேரன் வண்டி எடுப்பாங்க. நிலாவோட அப்பா சொல்கிறாங்க, நிலா கேட்குறாங்க, என்னப்பா எதுக்கு சேரனை இப்போ வண்டி ஓட்ட சொல்கிறீங்க, ஏன் டிரைவர் தான் இருந்தாங்கல்ல, ஏன் வீட்டுக்கு போக சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ பாட்டுக்கு ஃபேமிலி விஷயத்தெல்லாம் பேசிட்ட, டிரைவர் வேறு இருக்கான், இப்போ நம்ம இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்ம அதுக்காக எதுவுமே பேசாமல் வர முடியுமா, அதனால அவனை போக சொல்லிட்டேன் டிரைவரை, இப்போ நம்ம என்ன வேணால் பேசலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆமாப்பா அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அவங்க அப்பா அங்கேயே உட்காந்துட்ருப்பாங்க. உட்காந்துருந்தப்போ நிலாவும் பக்கம் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ கையை வந்து பிடிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அப்பாவே பார்த்துட்டு கையை பிடிச்சி பேசுவாங்க. அப்புறம் என்னம்மா என் கையை பிடிக்கிறதுக்கு நீ இவ்வளோ தயங்குற, பரவாயில்ல பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்பா நான் உங்கள் மேலே தோள் மேலே சாஞ்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேலே சாஞ்சுப்பாங்க. அப்போது கண்ணாடி இருக்கும், கார் கண்ணாடியில் சேரனை பார்த்து முறைப்பாங்க. சேரனும் பார்த்துட்டே இருப்பான். 2 பேரும் வில்லத்தனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு சவால் இருக்குது. நிலாவை வந்து ஒரு வாரத்தில் அவங்க கூடவே வச்சுக்க போகிறேன்ற மாதிரி. ஆனால் சேரனால் அது அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகலை. இப்போ அவங்க அப்பாவோட பிளான் தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதனால் சேரனை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நிலாவும் அவங்க அப்பாவோட தோள் மேலே சாஞ்சிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலாவுக்கும் அப்பா மேலே ரொம்ப நாள் கழித்து சாஞ்சு ஃபீல் பண்ணுறது. அப்புறம் எல்லாம் இப்படியே நடந்துகிட்ருக்கு. அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நிலாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அங்கே இறங்குறாங்க. சேரன் வந்து தயங்கிட்டு கார்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. நிலாவும் கார்கிட்டே நின்றுப்பாங்க. நிலாவோட அப்பா சொல்லுவாங்க அவங்க அம்மா கிட்ட, என்ன பொண்ணு முறையாக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரா, வான்னு கூட கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிலாவோட அம்மா சொல்லுவாங்க வாமா வா வீட்டுக்கு அப்படின்னுவாங்க. அடுத்து தடவையாக வராங்க. ஆரத்தி கூட எடுக்க மாட்டிங்களா, எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டே இருக்கணுமா, போய் ஆரத்தி எடுங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சேரன் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்கிறத பார்த்து நிலா வந்து கூப்பிடுவாங்க. ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்புவாங்க. ஆனால் நிலாவோட அம்மாவுக்கு வந்து சேரனுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறதுல முழு மனசாகவே இல்லை போல், முகமே ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே நிலா வந்து அவங்க அண்ணாக்கிட்ட அண்ணிக்கிட்ட எல்லாம் பேசுவாங்க. அவங்க அண்ணிக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி பேசுவாங்க. அவங்க அண்ணி பொண்ணுக்கிட்டேயும் பேசுவாங்க, என்னடி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணங்கிட்டேயும் பேசுவாங்க போய், என்ன நல்லா இருக்கியா நீ, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் எல்லாருமே ஆரத்தி எடுத்தது உள்ளே போனதுக்கப்புறம் நிலாவோட அம்மா கிட்ட வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க. எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அழுந்துருப்பாங்க. நிலாவோட அப்பா வந்து அங்கே வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருக்கும், அதில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சேரன் வந்து அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. வழியிலேயே வாசல்கிட்டே நின்று இருப்பாங்க. வீட்டில் என்ன நடக்குதுன்னா, நிலா வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டதுனால பல்லவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அண்ணி இல்லாமல் எப்படி தான் இந்த வீடு இருக்க போதோ, ரொம்ப திரும்பி பழைய மாதிரியே ஆயிடுச்சு. அண்ணி இருந்தப்போ எவ்வளோ கலக்கலன்னு இருந்துச்சு, என்ன இருந்தாலுமே அண்ணி இருந்ததுனால தான் நல்லா இருந்துச்சு இந்த வீடு. அண்ணி வந்ததுனால இந்த வீடே மாறி போச்சு. இதுக்கு முன்னாடி வீடு மாதிரியா இருந்தது, இப்போ தான் அவங்க வந்ததுமே வீட்டுக்கே ஒரு மாதிரி மகாலட்சுமி வந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு எல்லாருக்குமே நினைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து புலம்பிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. சோழன் சொல்லுவாங்க, என்னடா இப்போ தானடா போயிருக்காங்க, வந்துடுவாங்க, இப்போவே புலம்ப ஆரம்பிச்சிட்டே என்னடா பண்ணுறது ஒன்று அப்படின்னு சொல்லி சோழன் என்ன சொல்லுவாங்க. சரி சீக்கிரமாக ரெடியாகி காலேஜுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே பாண்டியனும் இருப்பாங்க. பாண்டியனும் சொல்லுவாங்க, ஏன் வந்துடுவாங்க நீ ஃபீல் பண்ணாதடா நிலா, நீ வந்துடுவாங்க, நீ எதுக்கு சும்மா இப்படி புலம்பிட்டு இருக்கேன்னு பல்லவனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க பாண்டியனும். அப்புறம் பாண்டியன் நினைப்பாங்க, இவன் வேற இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கானே, நிலா வருவாளா மாட்டாளான்றதே ஒரு பெரிய இதுவாக இருக்குது, இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நிலா வரலைன்னா என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு பாண்டியன் உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க அவங்கவுங்க வேலைக்கு. பல்லவன் காலேஜுக்கும், சோழன் வந்து மேஸ்திரி வேலைக்கும், பாண்டியன் வந்து மெக்கானிக் ஷாப்புக்கும் போயிடுறாங்க. எப்பயும் போல் அவங்க வேலையை பார்க்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. பாண்டியன் வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு போன இடத்துல ஏற்கனவே வானதி வந்து வண்டி கொடுத்துருப்பாங்க. அந்த வண்டியை ரெடி பண்ணி என்னடா நேற்றுவே ரெடி பண்ணிட்டேன், இன்னும் அந்த வானதி வரவே இல்லை, என்னவா இருக்கும், இந்த பொண்ணு வண்டி மேலே அக்கறையே இல்லை போல் அப்படின்ட்டு பாண்டியன் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன உனக்கு புதுசாக அக்கறை, வர்றப்போ வந்து வாங்கிக்கிறா, மற்ற கஸ்டமரையும் நீ இப்படியா பார்க்குற, அவகிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு புதுசாக அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. நீ அமைதியாக இருற, வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லுவாங்க. அப்புறம் இல்லை நேற்று 2 நாள் ஆகுதே இன்னும் வரவே இல்லையே, வண்டி ரெடி பண்ணி கூட ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், ஆனால் அவள் வந்த பாடு இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அவங்க சொல்கிறாங்க, வருவா நீ கவலைப்படாத, உன்னை பார்க்காம இருக்கவும் மாட்டாவ, நீயும் பார்க்காம இருக்க மாட்ட,
புதுசாக நீ தான் வழியவே பார்த்துட்ருக்கியே வானதிக்காக. உன்னுடைய ஆர்வம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. வானதி வருவா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வானதியும் வரா. 2 பேருக்கும் ரொம்ப திடீர்னு பார்த்ததுமே ஒரு மாதிரி 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் போல். அவங்களுக்குள்ள ஆசையாக பார்த்துக்கிறாங்க 2 பேருமே. அப்புறம் பாண்டியன் கேட்குறாங்க, என்ன வண்டியை கொடுத்துட்டு மறந்துட்டியா, இல்லை என்னாச்சு, வரவே இல்லை, நேற்றே ரெடி ஆகிடுச்சின்னு ஃபோன் போட்டு சொன்னல, ஏன் நீ வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னல, எங்கள் வீட்டில் என்னை மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு. வந்துட்டு நேற்றும் என்னை பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு நிச்சயம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. உடனே பாண்டியன், ஆமாவா, கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிச்சயம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. அது கேட்டு, அது எங்களுக்கும் தெரியும், நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. சரி சரி, நீ என்னை வெறுப்பேற்ற தானே இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு பாண்டியனும் சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, இது உண்மை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கெல்லாம் நியூஸ் வந்துச்சு, என்னை வெறுப்பேற்ற தான் நீ இப்படி சொல்லியிருக்கேன்னு. உன்னை மாப்பிள்ளை பார்க்கவும் வரல, நிச்சயதார்த்த ஏற்பாடும் நடக்கலை அப்படின்னு பாண்டியன் சொல்லுவாங்க. உடனே அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட தெரிஞ்சிருக்கும் உண்மை என்னன்னு. அவங்களுக்கு வானதிக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க வரல, உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் வானதி உங்ககிட்ட இப்படி சொல்கிறா. ஏன்னா நீ அப்போ தானே அவன் மேலே ஃபீல் பண்ணுவேன், லவ் வரும் அப்படின்ட்டு வானதிக்கு உன் மேலே ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் உன்னை மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி முறைப்பாங்க. அங்கேருந்து வானதி அடிக்க வருவாங்க. அங்கேருந்து அவங்களும் ஓடி போய்ட்றாங்க. அப்புறம் பாண்டியன் சொல்லுவாங்க, போதும் போதும் வா, எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் நீ என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. நிலாவுக்கு அவங்க அப்பா அவளை கூட்டிகிட்டு போயிருக்காளாமே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு தெரியாது, நீ சொல்லி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், நிலாவோட அப்பா வந்தாங்க, விருந்து சாப்பிட்டு அங்கேயே தங்கிட்டு இப்போ நிலாவோடையும் சேரனையும் அந்த பையனையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க 2 பேரும். ஆமாவா, என்ன சொல்கிற, எப்படி அவ்வளோ பெரிய ஆள் இவங்களுக்கு நிற்கிறாங்களா, இவங்க வீட்டில் இப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்களா, இப்போ உறவு கொண்டாடுறாங்களா புதுசாக அப்படின்ட்டு கார்த்திகாவோட அப்பா பேசுகிறாங்க. இந்த உறவை நிலைக்க விடக்கூடாது, அப்படி ஒரு வேளை நிலைச்சா நிலாவோட அப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுடைய சொகுசில் இவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துருவாங்க. நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் இருக்காளேன்னுட்டு அவங்க அப்பா பண்ணாத வேலையே இருக்காது. ஒரு வேளை அவங்களுக்கு பெரிய வீடு, காரு, பங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் நம்மளை கீழே இறக்கி நம்ம கீழே போயிடுவோம்ல, அப்புறம் நம்மள தலைமையிலேயே ஏறி உக்காந்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி கேவலமாக இருந்தவங்க கேவலமாக தான் இருக்கணும். அப்புறம் நம்மளை விட அவங்க மேலே வந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தான் அவங்க கிட்ட போய் கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம அந்த உறவை நிலைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஏதாவது பண்ணி நிலாவோட அப்பாவை பேச விடாமல் பண்ணணும், இல்லைன்னா நிலாவே மொத்தத்தில் இந்த வீட்டுக்கே வராத மாதிரி பண்ணணும். இவங்க எப்பவுமே இதே மாதிரி எதுலுமே முன்னேறாமல் இவங்க இப்படியே இருக்கணும் இந்த பழைய வீட்டிலேயே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா பேசிக்கிறாங்க. அடுத்து இவங்க வானதி வண்டியை ரெடி பண்ண கொடுக்க போயிருந்தாங்களா, அந்த வண்டி ரெடி ஆகிட்டுருக்கோம். ரெடியான வண்டியை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி பாண்டியன் சொல்லுவாங்க. ஏன்னா காலேஜுக்கு இன்னும் நேரம் ஆகலையா, எவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நீ சீக்கிரமாக எடுத்துகிட்டு கிளம்புன்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகலை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த வண்டியை நீயே ஓட்டிக்காமி, ஏன்னா நீ ஒழுங்காக ரெடி பண்ணியிருக்கியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், அப்புறம் பாதி வழியிலே எங்கேயாவது நின்றுடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அப்புறம் நான் இங்கே யார்கிட்ட போய் காட்டுவேன், இதை ஆல்ரெடி உனக்கு காசு வேண்டான்னு வேறு சொல்லிட்டேன், எனக்கு ஃப்ரீன்னு வேறு சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்க கிட்ட போய் காமிக்கிறப்போ என்னன்னு நான் சொல்லுவேன், நீயே ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லுவாங்க. அதுக்கு பாண்டியனும், இல்லை என்னெல்லாம் ஓட்ட முடியாது, நாங்கள்லாம் நல்லா தான் ரெடி பண்ணியிருக்கோம், ஓட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களே ஸ்டார்ட் பண்ணி காமிக்குவாங்க. பாரு, வண்டி நல்லா தான் ஸ்டார்ட் ஆகுது, நல்லா தான் ரேஸ் ஆகுது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஓட்டு போ கிளம்புன்னு சொல்லுவாங்க. ஆனாலையும் வானதி கேட்காம, இல்லை நீ தான் ஓட்டணும், ஓட்டி காமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஓட்டி காமிக்கிறதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட போவாங்க. அப்போ வானதியும் பாண்டியன் கூட உட்காருவாங்க. உட்காந்துட்டு, எதுக்கு என் கூட உட்கார்ற, இப்போது ஓட்டி தானே காமிக்க சொன்னேன்,
அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்னை அந்த தெருமுனை வரைக்கும் தான் போக சொன்னேன், ஆனால் நீ வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே எங்கேயாவது போயிட்டேன்னா அப்புறம் என் வண்டிக்கு பதில் யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வானதி. அப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் நான் என்ன பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வானதியும் கூட வண்டியில் உட்காந்துட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுது பாண்டியனுக்கு. வானதி வந்து அவங்க ஷோல்டரில் கையை வச்சுட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் வண்டியை ஓட்டி காமிச்சிட்டு போகிறாங்க. வண்டியை ஓட்டின்னு வந்து திரும்பி மெக்கானிக் ஷாப்லேயே விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் வண்டி எல்லாம் நல்லா தான் ஓடு, ஆனால் நான் காசு கொடுக்காம இந்த வண்டியை ஓட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வானதி. பரவாயில்ல, அடுத்த டைம் ரெடி பண்ணுறப்போ நீங்கள் வந்து காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வண்டி நல்லா தானே ஓடுது, நான் திரும்பி எதுக்கு இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சும்மாவாவது இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தான் ஆகணும், சும்மா வண்டியை காமிச்சிட்டாவது போங்க ஒரு டெய்லியும், அப்போ தான் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும், இல்லைன்னா திடீர்னு எங்கேயாவது நின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நல்லா ரெடி பண்ண சொல்கிறீங்க, உடனே எங்கேயாவது நின்றுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் அப்படி தான் நல்லா தான் இருக்குது, ஆனாலே நீங்கள் என்கிட்ட எடுத்துன்னு வந்து காமிங்க வண்டியை செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வானதி சொல்லுவாங்க, என்ன நீங்கள் தினமும் என்னை பார்க்கறதுக்காக தான் வர சொல்கிறீங்களா அப்படின்ட்டு, நான் என்ன உங்களை லவ்வாக பண்ணுறேன் நான் உங்கள் கடைக்கு தினமும் வர்றதுக்கு அப்படின்வாங்க. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்ட வானதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. லவ் பண்ணலான்னு சொன்னதுமே சரி நான் கிளம்புறேன், பேசிகிட்டே இருந்துருவேன் உங்கள் கூட, எனக்கு காலேஜுக்கு நேரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் கிளம்பி போயிடுவாங்க. அங்கே நிலாவோட வீட்டில் வந்து சேரனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னும் அவனை வா வீட்டுக்குன்னு சொல்லி கூட இது பண்ணாமல் ஒரு வேலைக்கார மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. நிலாவுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. சேரனை வந்து அங்கேயே வாசல்லே நின்றுருக்காங்க, ஆனால் யாருமே வந்து கூப்பிடவே இல்லை. சேரனோட பேக் கூட அவனையே தூக்கிட்டு வரான். நிலாவோட அண்ணா தான் எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வருவாங்க. அதை பார்த்துட்டு சேரனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. நம்ம பேக்கை நம்ம தான் தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. நிலாவோட பேக் மட்டும் அவங்க அண்ணா போய் தூக்கிட்டு வராங்க. என்னப்பா ட்ராவல் எல்லாம் நல்லா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்கிறாங்க. சரிப்பா ஏதாவது சாப்பிடுங்க, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நிலாவையும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டாமா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கல, டயர்டாக இருக்கும், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. சரிம்மா நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. சேரன் வந்து அங்கேயே நின்றுருப்பாங்க. அவங்கள மட்டும் யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. நிலா வந்து கூப்பிடுவாங்க, ஏங்க அங்கேயே நின்றுருக்கீங்க, அங்கே வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே சேரனும் இல்லைங்க நான் பரவாயில்ல இங்கேயே நான் நிற்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை பரவாயில்ல வாங்க நம்ம என் ரூமுக்கு போகலாம், என் ரூமை காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. சேரனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நிலா வந்து அவங்க ரூமுக்கு கூப்பிட்டதுமே, என்ன இப்படி கூப்பிடுறா, வா எங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு சேரன் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் போகிறாங்க பின்னாடியே. அங்கே போயிட்டு இது என் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அவங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருந்தப்போ சும்மா ஜஸ்ட் அவங்க ரூமுக்கு போயிட்டு மட்டும்தான் வந்திருப்பாங்க. ஏன்னா நிலாவோட ரூமில் போய் எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கள ஃபோட்டோஸ் சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நிலாவோட ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிலாவோட அப்பா பார்த்துட்டு, நீ இங்கே என்ன மாதிரி எப்படியெல்லாம் நான் உன்னை நடத்துகிறேன், எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்னு மட்டும் பாரு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுவாங்க. அதையும் தான் நான் பார்க்குறேன், நிலா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பயந்தாவது என்னை நீங்கள் ஒழுங்காக நடத்துவீங்க, நானும் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விடு, நம்ம விட்ட சவாலில் யார் இப்போ ஜெயிக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். ஆல்ரெடி 7 நாளில் 2 நாள் இன்னியோட முடிய போகுது, இன்னும் 5 நாள் இருக்குது. என் பொண்ணை என் மகளாக்கிக்கிறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது. நான் எப்படி ஆல்ரெடி பாதி நான் தான் ஜெயித்த மாதிரி இருக்குது, அதனால் நீ எப்படியும் தோக்க தான் போகிற, நீ வெறுங்கையோடு இங்கேருந்து போக தான் போகிற, நான் என் பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன், நீ சும்மா தான் போக போகிற, நீ வேணால் பார்த்துட்டே இருன்னு சவால் விடுறாங்க. அதையும் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு கிளம்பி போயிடுறாங்க மேலே. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறது. நிலா வந்து க்ளோஸாக அப்போ தான் சேரன் கூட பேசுகிறாங்க. ஏன்னா நிலாவோட அப்பா வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து நிலா கிட்ட பேசுறது வந்து சேரனால தான்றதுனால நிலாவுக்கு வந்து சேரன் மேலே இப்போ கொஞ்சம் ஒரு கோவம் இல்லாமல் இருக்காங்க. அடுத்து வந்து இந்த சவாலில் வந்து சேரன் ஜெயிப்பாங்களா இல்லை நிலாவோட அப்பா ஜெயிப்பாங்களான்னு அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.